குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் மூத்த குடி. இது தமிழ் படத்தோட டைட்டிலுங்க. இந்த படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி, இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. படத்தோட டைட்டில் மூத்த குடி. இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூவை பார்த்தலாம். KR விஜயா, R சுந்தரராஜன், யார் கண்ணன், பிரகாஷ், தருண் கோபி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள், சிங்கம்புலி உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் ரவி பார்கவ். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மதுரை மாவட்டத்துல 1980 காலகட்டங்களில் போயிட்டு கோயில் திருவிழாவுக்கு போனாங்க. சாராயம் குடிச்சு சண்டே ஆகி லாரி எடுத்துட்டு போய் இன்னொரு லாரி மேல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறாங்க. இறந்த உடனே இந்த மூத்த குடி அந்த கிராம மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த மூத்தவங்க அங்க KR விஜய் என்ன பண்றாங்கன்னா ஒரு சட்டம் போட்டுறாங்க. இந்த ஊருக்குள்ள யாரும் சாராயம் குடிக்க கூடாது, காய்ச்சவும் கூடாது. குடிச்சிட்டு இந்த ஊருக்குள்ள அவங்கள ஊரை விட்டு தள்ளி வச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அப்புறம் 90 காலகட்டங்கள் வருது. இப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலையில அங்க வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி ராஜ்கபூர் இந்த ஊர்ல சாராய ஃபேக்டரி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில முயற்சிகளை மேற்கொள்றாரு. இதுக்கிடையில கதாநாயகியை அண்ணன் தருண் கோபியும் லவ் பண்றாரு. ஆனா அந்த கதாநாயகி தம்பி இவர் பிரகாஷை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய காதல் கதை என்னாச்சு, சாராய ஃபேக்டரி ஊருக்குள்ள வந்துச்சா இல்லையா, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த மூத்த குடி படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா 1990 காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கதையா இருக்கு. ஆனா கதையே பாத்தீங்கன்னா அந்த பழைய மேக்கிங் ஸ்டைல்லாம் பாத்தீங்கன்னா பழைய மேக்கிங் ஸ்டைல் தான் இருக்கு. 90 89 வரக்கூடிய படம் மாதிரியே தான் கதையுமே இருக்கு. ஒருவேளை இயக்குனர் அப்ப எழுதுனாரா என்னன்னு தெரியல. அதனால அது கொஞ்சம் விறுவிறுப்பா சுவாரஸ்யமா இல்லை. அதே மாதிரி சிங்கம்புலி, R சுந்தரராஜன் காமெடியெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு காமெடியா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஒருவேளை காமெடின்னு அவங்க சொல்லியிருந்தா வேணா கூட நம்ம தியேட்டர்ல சிரிச்சிருந்துருக்கலாம். சிரிக்கவும் முடியல. அதுக்கப்புறம் தருண் கோபியோட நடிப்பு, பிரகாஷ் அவருடைய நடிப்புலாம் ஒன்றும் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. கதாநாயகி ஒண்ணுமே, ஒரு கிராமத்து கதாநாயகி உதட்டு நிறைய லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு நிற்கிறாங்க. ஒரு யதார்த்தமாவே இல்லை கதாநாயகியோட நடிப்பு. சிங்கம்புலி காமெடியும் சிரிப்பு வரல. கதையும் சரி, திரைக்கதையும் சரி, ஒரு டிராமா மாதிரி போகுது. டிவியில நாடகம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் மேக்கிங் ஸ்டைல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்குது, செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்குது. மொத்தத்துல இந்த மூத்த குடி பாத்தீங்கன்னா தியேட்டர்ல உட்கார முடியல. இதுக்கு மேல எப்படி ரிவ்யூ பண்ண முடியும்? நீங்களே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படியா போட்ட படம் இதுன்ட்டு. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டன் அழுத்துங்க. உங்க நண்பர்கள் உறவினர்கிட்டயே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி, இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அவங்களையும் பெல் பட்டனை அழுத்த வைங்க. அடுத்த வீடியோல ஒரு திரைப்பட விமர்சனமோ அல்லது சினிமா செய்தியோட நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.